ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைனரி சர்ச்சோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பைனரி சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லைக் லீனியர் சர்ச் மாதிரி இங்கே ஒரு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸை கொடுக்க போகிறோம். அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டட் ஆர்டராக இருக்கணும். ஓகே, எலிமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்கும். அது ஒரு கண்டிஷன். இப்போ சார்ட்டட் ஆர்டரில் இருந்ததுன்னா தென் we can apply பைனரி சர்ச் கான்செப்ட். ஸோ இதான் வந்து இதோட மெயின் கண்டிஷனே. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A(6) இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அரே வேல்யூ சிக்ஸ் வேல்யூஸு 10, 20, 30, 40, 50 and 60. ஓகே, 6 வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா, இது சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. ஓகே, சார்ட்டட் ஆர்டரில் இருந்தால் நம்ம வந்து we can apply பைனரி சர்ச் here. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீ இஸ் ஈக்குவல் டு 15 வச்சுக்கோங்களேன். இதுதான் சர்ச்சிங் எலிமெண்ட் 15 வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ இந்த 10, 20, 30, 40, 50, 60ல் எப்படி வந்து வேல்யூஸை சர்ச் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, ஓகே, ஆல்வேஸ் த லோயர் வில் பி லெஸ் தேன் த ஹையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட் வேல்யூ வந்து லோயர் வேல்யூ, லோ வேல்யூ, அண்ட் லாஸ்ட் வேல்யூ வந்து ஹை வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் வேல்யூ லோ வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ ஹை வேல்யூவாக இங்கே இருக்கும். சரி, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். மிட் வேல்யூ இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போது மிட் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. இதுதான் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபார்முலா. சரி, இதை வச்சு நம்ம மிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, இப்போ என்ன, லோ எவ்வளோ, 0 ப்ளஸ் 5 டிவைடட் பை 2. அதாவது 5/2. 5/2 என்ன வரும், ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 2.5 வரும். இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ளோர் வேல்யூ எடுத்துக்கலாம், அதாவது லோயர் வேல்யூ. இதுக்கு லோயர் வேல்யூ என்ன வரும், 2. இதுதான் இப்போது மிட் வேல்யூ. ஓகே, அப்போது லோயர் வேல்யூ தான் மிட் வேல்யூ. ஓகே, இப்போ இந்த மிட்டு, லோ, ஹை மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இண்டெக்ஸ் வேல்யூ ஆர் பொசிஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ ஆர் பொசிஷன், அந்த எலிமெண்ட் இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூவோ இல்லையோ பொசிஷனையோ தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? சரி, இப்போது மிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, we have to compare the key with middle element. ஓகே, we have to compare the key with middle element. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, based on the result we will change next low and high value. அதுதான் வந்து கான்செப்ட். சரி, இங்கே பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் இங்கே எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் 1. ஸோ கேஸ் நம்பர் 1ல் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, key is equal to a of mid-ஆன்னு பார்க்கும். ஓகே, கீ வேல்யூ ஏ ஆஃப் மிட் வேல்யூக்கு ஈக்குவலாக என்னன்னு பார்க்கும். ஓகே, இஃப் திஸ் ட்ரூ அப்படின்னா த கீ எலிமெண்ட் வில் பி ஃபவுண்ட் அட் மிட். ஓகே, மிட் வேல்யூவில் கீ எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து கேஸ் நம்பர் 1. சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2ல் என்ன, கீ வேல்யூ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட்டான்னு செக் பண்ணும். கீ வேல்யூ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட்டான்னு செக் பண்ணும். ஓகே, இப்போ கீ வேல்யூ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட்டா இருந்ததுன்னா, ஓகே, அதாவது கீ வேல்யூ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட்டா இருந்ததுன்னா, சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா, சரிங்களா, இப்போ என்ன ஆகும், லோ இஸ் ஈக்குவல் டு 0 ஆகும். ஓகே, ஹை இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் அப்படின்னா, மிட் -1. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், இப்போது கீ வேல்யூ வந்து இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீ வேல்யூ வந்து 40ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏ ஆஃப் மிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40யை விட 50 அதிகமாக இருந்ததுன்னா, ஓகே, 40யை விட 50 அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எந்த எலிமெண்ட்டை எந்த பக்கம் சர்ச் பண்ண போகிறோம், அதாவது மிட் வேல்யூலேருந்து இந்த பக்கம் தான் சர்ச் பண்ண போகிறோம். அதாவது இப்போ கீ வேல்யூ விட சர்ச்சிங் எலிமெண்ட் வந்து கம்மியாக இருந்தால் இந்த பக்கம் சர்ச் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. கீ வேல்யூ வந்து ஏ ஆஃப் மிட் வேல்யூ விட, அதாவது நம்ம என்ன வேல்யூ சர்ச் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ மிட் வேல்யூ விட கம்மியாக இருந்ததுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும் கண்டிப்பாக.
ஓகே, நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லோ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், 0 ஆகிடும். அப்போ ஹை இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், மிட் மைனஸ் 1 ஆகிடும். ஓகே, ஹை இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1, அதாவது மிட் மைனஸ் 1 என்ன 2. ஓகே, மிட் இஸ் ஈக்குவல் டு 2 ஆர்டா 2 மைனஸ் 1, இப்போ இது ஹை ஆகிடும். ஓகே, சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணோம், கம்பேர் பண்ணோம். என்ன வேல்யூ கம்பேர் பண்ணோம், ஃப்ரம் லோ டு மிட் மைனஸ் 1 தான் வேல்யூவே கம்பேர் பண்ணோம். அதான் வந்து சர்ச்சிங் ஸ்பேஸ் ஃப்ரம் லோ டு மிட் மைனஸ் 1. ஸோ அதுக்குள்ளே தான் சர்ச்சிங் ஸ்பேஸே இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன, கேஸ் நம்பர் 3 ஆகும். ஸோ கேஸ் நம்பர் 3ல் கீ வேல்யூ கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் மிட்டாக இருந்ததுன்னா, ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகும், லோ வேல்யூவை சேஞ்ச் பண்ணும். இப்போ இங்கே லோ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் அப்படின்னா மிட் ப்ளஸ் 1 ஆகும். ஓகே, மிட் ப்ளஸ் 1 ஆகும். ஹை வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கும். லோ வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதாவது கீ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட்டாக இருந்ததுன்னா ஹை வேல்யூ சேஞ்ச் ஆகும். கீ கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் மிட்டாக இருந்தால் லோ வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகே, அதாவது இப்போது இந்த கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 இந்த 3 கேஸில் ஏதாச்சும் ஒரு கேஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து இதுவே. ஸோ அதை விட்டால் வேறு எதுவும் கிடையாது, இருக்காது. ஓகேங்களா, சரி, இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ இது வந்து லோ வேல்யூ, இது வந்து ஹை வேல்யூ. இப்போ மிட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. அதாவது லோ என்ன 0, 0 ப்ளஸ் 5 தட் இஸ் 5 டிவைடட் பை 2, 2.5 வரும். அப்போ ஃப்ளோர் வேல்யூ எடுத்துகிட்டா 2 வரும். இதான் வந்து மிட் வேல்யூ. ஸோ அப்போ மிட் இது இதான் மிட்டு, சரிங்களா, இதான் மிட்டு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, கீ இஸ் ஈக்குவல் டு, ஓகே, கீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் மிட்டாக இருந்ததுன்னா கீ வேல்யூவும் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூவும் ஏ ஆஃப் மிட்டில் இருக்கிற வேல்யூவும் சேமாக இருந்ததுன்னா கீ வந்து என்ன, ஃபைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதான் இப்போ வந்து கீ வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கீ வேல்யூ வந்து 15 எடுத்துக்கிறேன். ஓகே, 15 எடுத்துக்கிறேன். சரி, இப்போது கீ வேல்யூ என்ன, 50 இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் மிட் என்ன, மிட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஏ ஆஃப் 2ல் என்ன வேல்யூ இருக்குது, 30 இருக்குது. அப்போ 50 இஸ் ஈக்குவல் டு 30ன்னு பார்ப்போம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஓகே, ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன, செகண்ட் கண்டிஷன் போவோம். கீ வேல்யூ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட்டான்னு பார்க்கும். ஓகே, கீ வேல்யூ லெஸ் தேன் ஏ ஆஃப் மிட்டாக பார்க்கும். கீ வேல்யூ என்ன 5, ஏ ஆஃப் மிட் எவ்வளோ, ஏ ஆஃப் மிட் வந்து 2, தட் இஸ் 30. இப்போ 50 லெஸ் தேன் 30ன்னு பார்க்கும். இங்கே கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கேஸ் நம்பர் 3 போகும். கீ வேல்யூ கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் மிட்டான்னு பார்க்கும். கீ வேல்யூ என்ன 50, ஏ ஆஃப் மிட் எவ்வளோ, ஏ ஆஃப் 2 எவ்வளோ 30. இந்த வேல்யூ வந்து என்ன ஆகுது, இப்போது ட்ரூ ஆகுது, கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், லோ வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். சிட்டிஸ் ஆல்ரெடி பார்த்துக்கோ. இப்போ லோ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், மிட் ப்ளஸ் 1 ஆகிடும். சரிங்களா, அப்போ ஹை இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் அந்த 5 தான் இருக்கும். ஓகே, லோ இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 ஆகும், ஹை இஸ் ஈக்குவல் டு 5 ஆகும். மிட் ப்ளஸ் 1னா என்ன, மிட் ஆல்ரெடி என்ன 2, மிட் ப்ளஸ் 1 என்ன வரும் 3 வரும். இங்கே பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60. சரி, இப்போது லோ இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. மிட் என்ன இங்கே ஆக்சுவலி 2, மிட் ப்ளஸ் 1 என்னவா இருக்கும் 3. அப்போது 0, 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த வேல்யூ தான் லோ வேல்யூ, இந்த வேல்யூ வந்து ஹை வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூ லோ வேல்யூ, இந்த வேல்யூ ஹை வேல்யூ ஆகும். சரி, இப்போ மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ மிட் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை டிவைடட் பை 2. இப்போ லோ வேல்யூ என்ன 3, 3 ப்ளஸ் 5 டிவைடட் பை 2, தட் இஸ் 8 by 2 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ மிட் வேல்யூ எது, இங்கே வந்து மிட் வேல்யூ வந்து 4. ஓகே, சரி, இப்போ மிட் வேல்யூ 4 வந்துச்சு. இப்போது அகைன் கீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் மிட்டான்னு பார்க்கும். ஓகே, கேஸ் நம்பர் 1 கீ வேல்யூ என்ன 50. ஓகே, ஏ ஆஃப் மிட் வேல்யூ என்ன
4 a of 4ல என்ன இருக்குது 50 அப்போ 50 is equal to 50 பார்க்குது அப்போ கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆயிடுச்சு now the key is found அதாவது searching element is found அதாங்க ஸோ இதான் வந்து பைனரி சர்ச்சோட கம்ப்ளீட் கான்செப்ட் ஸோ இப்படி தான் வந்து பைனரி சர்ச்சில் சர்ச்சிங் கான்செப்ட் அதாவது என்ன எலிமெண்ட் நம்ம சர்ச் பண்ண போகிறோமோ அதை வந்து சர்ச் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை ப்ரோக்ராமேட்டிக்காக ஒரு லாஜிக் வச்சு ப்ரோக்ராமேட்டிக்காக இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ பை